ஒரு காதல். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம். என்ன கயல், நீங்க போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். இன்னும் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன சொல்லணுமா? என்கிட்ட தனியா பேசுற அளவுக்கு அப்படின்னு முக்கியமான விஷயம்? சார், இந்த ஒரு வாரத்துக்கும் நான் உங்க டீம்லயே கண்டினியூ பண்ணி நீங்க கொடுக்கிற டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணலான்னு இருக்கேன் சார். என்ன சொல்றீங்க கயல்? நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணதுக்காக இன்னைக்கு ஒரு என்னப்பா கையில ஸ்டைல துப்பாக்கியை பிடிச்ச, இப்போ திடீர்னு பயப்படுற? கவனத்தை சதற விடாம குறி பார்த்து ஷூட் பண்ணு. கமான் அன்பு. God, இவ இதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி ரிஸ்க் எடுக்கிறா. ஷோ, இவன் கரெக்டா சுடுவானா? ஒரே சிரிப்பு. சார், கயல், இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், ராகவன் சார் கொடுத்த டெஸ்ட்டை என் கூட உட்காந்து குரூப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க சார். மிஸ்டர், நான் உங்ககிட்ட கேட்கல. ஜஸ்ட் பி குவைட், ஓகே? சார், நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, அதனால நான் ராகவன் சார் கிட்ட சில முக்கியமான விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன சார் தப்பு? இந்த பாருங்க, உங்களுக்கு கத்து கொடுக்க நான் இருக்கேன். நீங்க வாங்க. சார், நான் தான் சஸ்பென்ஷன்ல இருக்கேனே சார். உங்க சஸ்பென்ஷனை ரிவோல்வ் பண்ணிட்டேன். நீங்க இமிடியேட்டா வந்து நம்ம பெட்டாலியன்ல ஜாயின் பண்ணுங்க. ஆபீசருக்கு ஜெலசி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஜாயின் இமிடியேட்லின்னு சொன்னனே. ஒபே மை ஆர்டர், ஓகே? எஸ் சார். பை. ஏய், எதுக்குடி இந்த போர்டெல்லாம் ரெடி பண்ணி பேசுறது எல்லாமே அவசியமா இருக்கு. ஆனா அது ரொம்ப ஈஸி தான். முதல்ல சின்ன சின்ன வார்த்தைகளை ஸ்டார்ட் பண்ண. How are you? How do you do? Have some coffee? இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை கூச்சம் இல்லாம பேச ஆரம்பிச்சாதான் பின்னால பெரிய பெரிய வார்த்தைகளை கத்துக்க முடியும். டோன்ட் வரி, நான் உனக்கு இங்கிலீஷ் கத்து தரேன். ஓகே சார், ட்ரை பண்றேன். உன் பேனாவை கொஞ்சம் கொடு. நோ நோ, உன் பேனாவை கொடு. இந்த சென்டென்ஸை அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லணும். ஓகே சார், அது கொஞ்சம் ஈஸி தான் சார். ப்ளீஸ் கிவ் ய பென். கரெக்டா சார்? கரெக்ட் தான். ஆனா யூசுவலா அது அப்படி சொல்ல மாட்டாங்க. வேற எப்படி சார் சொல்லுவாங்க? will you please give your pen அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கல்ச்சர்ல ஒரு பேனாவை கேட்கணும்னா கூட அவங்க ரெக்வெஸ்டா நாகரிகமா கேட்பாங்க. உட்காரு. அந்த புக்கு கொடு. சூர்யா, எப்படி பார்க்க? நல்லா இருக்கேம்மா. இல்லடா, நீ ரொம்ப இளைச்சு போயிட்டடா. ஆளே மாறிட்ட. அப்ப இருந்த பழைய சூர்யாவே இல்ல. அம்மா, வீட்ல அண்ணா அண்ணிலாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்னப்பா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன, நீ என் கூட இல்லைங்கிற குறை மட்டும்தான் எனக்கு. நீ இல்லாம வீடு வீடாவே இல்ல சூர்யா. மா, வினோத் எப்படி இருக்கான்? அவன் வீட்டு பக்கம் வரானா இல்லையா? நல்லா இருக்கா சூர்யா. அவன் அப்பப்போ வருவான், பார்த்துட்டு போவான். என்னோட 2 பிள்ளைங்களும் வீட்டுக்கே அப்பப்போ தானே வந்துட்டு போறாங்க.
அப்படின்னா நம்ம குடும்பம் எப்படி இருக்கு பாத்தியா? மா அதை விடுங்கம்மா, அதை பத்தி எல்லாம் எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்கீங்க? சரிப்பா. ஆமா, நீ இப்ப எங்கப்பா தங்கி இருக்க? இதோ ஆ? இந்த வீட்டுல தான்மா தங்கி இருக்கேன். என்னடா நீ ஜமீன் வீட்ல பிறந்து வசதியாவே வாழ்ந்தவன் நீ. இப்படி ராமர் வனவாசம் போன மாதிரி இங்க வந்து இருக்கியடா சூர்யா. நமக்கு என்ன நேரமோ தெரியல. அது எதுவுமே நடக்கலையே. இப்ப அவருக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்குமோன்னு தெரியலையே. என்ன நடக்கும்? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டைவர்ஸ் நடக்கும். அப்படியே போட்டேன்னு வை. அபசகுணமா பேசாத. அதுவும் இந்த நேரம் பார்த்தா அத்தை இங்க வரணும். அவங்கள நேர்ல பார்க்கும்போது அத்தைன்னு தைரியமா அவங்கள பார்த்து சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா அவங்கள பார்த்ததும் இப்படி பயந்து ஓடி வந்துட்டேனே. அவங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியலையே. அவங்க முன்னாடி நான் நின்னு பேச தைரியம் இல்லாதவள் ஆயிட்டேனே. ஹே, வேணும்னா இப்படி பண்ணலாமாடி? சொல்லு சொல்லு, என்ன பண்ணலாம்? நல்ல ஐடியாவா சொல்லு. நம்ம 2 பேரும் சொல்லாம கொள்ளாம இந்த கேம்பை விட்டு ஓடி போயிடலாமா? ஏன்னா நம்ம எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மா, அதான் உங்க அத்தை, சூர்யா சார் கிட்ட உன்னை பத்தி சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன? பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் ஓடாம கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடி போயிட்டான். ரொம்ப நல்லவளா இருக்கா. இதனால நமக்கு எந்த நஷ்டமும் இல்லைன்னு நிம்மதியா விட்டுருவாங்க. எப்படி என் ஐடியா? இனிமேல் ஐடியா குடுக்கறேன்னு கண்டுபிடி உளர்ன கொன்னுருவேன். போடி 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 போடி. என்ன பண்ணலாம்? உடனே இது சரியா தப்பான்னு முடிவு பண்ணி உடனே நான் கையெழுத்து போட்டுருவேன். அதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும். அதனால உனக்காக அம்மன் கோயில் குளத்துக்கிட்ட காத்துட்டு இருப்பேன். நீ அங்க வந்துடு. இல்ல, அது வந்து உன் தயக்கத்தை எல்லாம் அங்க தீர்த்து வச்சிடுறேன். மறக்காம வந்துடு, சரியா? காத்துக்கிட்டு இருப்பேன். நீ வருவேன்னு நான் நம்புறேன். என்ன நிஷா? என்ன நிஷா, இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்க? உன் காதல் சக்சஸ் ஆயிடுச்சா? கல்யாணமே ஓகே ஆயிரும் போல இருக்குடி. என்னடி சொல்ற? அத்தை உடனே கோவிலுக்கு வா, உன்கிட்ட பேசணும்னு சொல்லிருக்காங்க. அதான் என்ன பண்றதுனே தெரியல. தெரியலையா? அடுத்த கெட்டி மேலும் டும் 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 குவா குவான்னு எவ்வளவோ இருக்குடி. 4 குடும்பத்தை வச்சு மெயின்டைன் பண்றதுனா சும்மாவா? ஆனா ஒண்ணுங்க, உங்க 4 குடும்பமும் கேம்புக்கு வந்தீங்கன்னா கேம்பே நிறைஞ்சிரும். கொஞ்சம் உங்க 4 குடும்பத்தையும் எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துறீங்களா ப்ளீஸ்? அட என்னப்பா, நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா நான் சொல்றத புரிஞ்சுக்காம கூட்டிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அங்க பார், ஒரு அம்மா இருமிட்டு வராங்க. அங்க போ, அவங்கள கூட்டிட்டு போ. சிட்டில மெடிக்கல் கேம்ப் நடத்தினா நிறைய பேர் வருவாங்க. ஆனா இங்க என்னடானா ஒருத்தனும் மதிக்க மாட்டேன்றானே. ஏமா, என்னம்மா எப்படி இருமிட்டு வரீங்க? ஏதாவது டாக்டரை பாத்தீங்கன்னா இல்லையா? யாருப்பா நீ? சுக்கு காப்பி வச்சு குடிச்சா தானா பறந்து போயிடும்பா. அப்ப அதையே வச்சு குடிக்க வேண்டியதானே? சரி சரி, பேசாம கேம்புக்கு வந்து பாருங்க. அப்பதான் உடம்புல என்ன வியாதி இருக்குன்னு தெரியும். இப்படிதான் எப்ப பார்த்தாலும் டாக்டர் கிட்ட போயிட்டு எங்க அக்காவுக்கு 2 கிட்னியும் எடுத்துட்டு விட்டாங்க. அடப்பாவீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா கிட்னி திருட வந்தோன்னு நம்மளை கட்டி வச்சு அடிச்சாலும் அடிப்பாங்க. எப்பா, இனிமே தனியா வரவே கூடாது. தம்பி, இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறியே, நீ யாருப்பா? ஐயோ அம்மா, நான் டாக்டர்ல இல்லைங்க. என்ன எல்லாரும் நோட்டீஸ் கொடுத்து முடிச்சாச்சா? அடுத்து பக்கத்தூருக்கு போலாம்ல? அடா போடா, இந்த ஊர்ல கேம்ப் போட்டா
எவனுமே வரமாட்டான்னு தெரியுது. எவனுமே மதிக்க மாட்டேன்றானுங்கடா. எங்களுக்கும் அதே நிலைமை தான். கேம்புக்கு வந்தா எவ்வளவு காசு தருவீங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு என்னமோ இங்க சக்சஸ்ஃபுல்லா கேம்ப் நடக்குமா இல்லையான்னு தெரியல. இங்க கேம்ப் போட்டா ஒரு நாள் கூட தாங்காதுன்னு நினைக்கிறேன். என்ன அதுக்குள்ள இப்படி டல் ஆயிட்டா எப்படி? வில்லேஜ்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு மெடிக்கல் கேம்ப்னா என்னன்னே தெரியாது. உடம்புக்கு ரொம்ப முடியலன்னா தான் ஹாஸ்பிட்டலுக்கே போவாங்க.